அன்புக்குரியவர்களே, 2 சொற்பொழிவுகளிலே நாம் நிலத்தை பற்றி யோசனை செய்து பார்த்தோம். இறைவனுக்கும் நிலத்துக்கும் இருக்கின்ற உறவு, மனிதனுக்கும் நிலத்திற்கும் இருக்கின்ற உறவை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்வது விவிலியத்திலிருந்து பாபிலோனியா கேப்டிவிட்டி, பாபிலோனியா அடிமைத்தனம். இஸ்ராயல் மக்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு நாள் அரசன் அவர்களை கேட்கிறான், நல்லா பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, ஏன் ஆட மாட்டேன்றீங்க? இப்போல்லாம் வர வர டான்ஸே ஆட மாட்டேன்றீங்களா? ஏன், வாட் ஹேப்பன் டு யூன்னு கேட்குறான். அப்போ தான் அந்த யூபிலி ஆண்டு வருது. ஸோ இவங்க சோகத்தில் இருக்காங்க. நம்ம நிலத்துக்கு நம்ம போக முடியலையே, நம்ம மலைகளை பார்க்க முடியவில்லையே, நம்ம ஆறு பார்க்க முடியலையே, நம்முடைய புழு பூச்சிகளை பார்க்க முடியல, நம்முடைய தாவரங்களை பார்க்க முடியலையே, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பனைமரத்தை பார்க்க முடியல, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பப்பாளி மரத்தை பார்க்க முடியலையே. அதுதான் ஒரு பெரிய பிரிவாக அந்த மக்கள் பார்த்தார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள் அரசனிடம், எப்படி பாட்டு வரும்? எங்கள் நிலத்திலிருந்து நாங்கள் பிரிந்திருக்கின்ற சமயத்தில் பாட்டு வருமா, டான்ஸு வருமா, ஆட்டம் வருமா, மகிழ்ச்சி வருமா? அந்நியர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில். எங்கள் நிலத்திற்கு போகின்ற பொழுதுதான் எங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம். பாபிலோனியா அடிமைத்தனம் எப்பொழுதோ நடந்த ஒரு கதை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இப்பொழுது கூட அப்பேற்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. நமது தமிழ் ஈழத்து சகோதர சகோதரிகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அவர்கள் இன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் சொந்த நாடு திரும்பி அவருடைய சொந்த நிலத்துக்கு சென்று அவருடைய சொந்த மலைகளை பார்க்க வேண்டும், சொந்த ஊர் ஏரிகளை பார்க்க வேண்டும், சொந்த ஊர் மரங்களை பார்க்க வேண்டும், புழு பூக்களை பார்க்க வேண்டும், சொந்த ஊரில் வாழ வேண்டும், சொந்த காற்றை சுவாசிக்க வேண்டும், சொந்த மண்ணில் அவருடைய காலடி பட வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அந்த மக்களுக்கும் அப்பொழுது தான் மகிழ்ச்சி கிடைக்கும், அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும், அப்பொழுதுதான் மனத்தில் நிறைவு கிடைக்கும். அந்த மக்களுடைய வாழ்வு வளம் பெறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலம் நம்மோடு பிறந்தது, நாமும் நிலத்தோடு பிறந்திருக்கிறோம். பிரிக்க முடியாத ஒரு உறவு. இந்த உறவை நாம் பத்திரமாக பாதுகாத்து, மண்ணுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து, இறைவனுக்கு நன்றி செலுத்தி, நமது வருங்கால தலைமுறையினருக்கு இந்த நாம் பிறந்த மண்ணை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.